அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2ல் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். எண்கள் நம்பர்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். செவ்விய எண் அல்லது நிறைவு எண் என்றால் என்ன? வாட் இஸ் கால்ட் அ பர்ஃபெக்ட் நம்பர்? இப்போ செவ்விய எண் அப்படின்னா ஒரு எண்ணுக்கு அதோட காரணிகள் இருக்கும். அந்த காரணிகளில் அந்த எண்ணும் ஒரு காரணியாக இருக்கும். இப்போ அந்த எண்ணை தவிர்த்து மற்ற காரணிகளெல்லாம் கூட்டும்போது அதே எண் கிடச்சிச்சு அப்படின்னா அது செவ்விய எண், நிறைவு எண் சொல்கிறாங்க. இப்போ ஃபேக்டர்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸையும் அந்த நம்பரை தவிர ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது சேம் நம்பர் கிடச்சா அது பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, இதை எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 4 இருக்குது. இப்போ 4க்கு என்னெல்லாம் காரணிகள் இருக்குது? 1, அப்புறம் 2, நெக்ஸ்ட்டு 4. இந்த 3 தான் காரணிகள். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபேக்டர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 4 கிடைக்கணும். ஆனால் இங்கே என்ன கிடைக்கிது? ஆக்சுவலி இங்கே 3 வருது. ஸோ இங்கே 4 வரல. ஸோ திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர், செவ்விய எண் அல்ல. ஓகே, இப்போ செகண்ட் நம்பர் பி பார்க்கலாம். இப்போ நம்பர் 6க்கு என்னெல்லாம் காரணிகள்? 1, 2, 3, 6. சரியா? இப்போ இந்த காரணிகள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த 1, இந்த 2, 3 இந்த ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்குது. 1 + 2 + 3 6. ஸோ அதே எண் கிடைக்கும்போது இதுதான் பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் 6. ஓகே, இன்னும் ஒரு சில செவ்விய எண்கள் இருக்குது. 28, 54, 496. இதுவும் செவ்விய எண்களான ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் கொஷின். 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல். த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 இஸ். ஓகே, இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. இப்போ 27ஓட இப்போ காரணிகள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம காரணிகள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகுதோ, ஃபுல்லாக நம்மளால் வகுக்க முடியுதோ, மீதி இன்றி வகுக்க முடிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே காரணிகள் தான். இப்போ 27 நம்ம கண்டிப்பாக 1ஆல் வகுக்க முடியும். 1ஆல் வகுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். மீதி இன்றி வகுப்படும். சரி, மறுபடியும் இப்போ 27 2ஆல் வகுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 27ன்றது ஒரு ஒற்றைப்படை எண், அதாவது ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பரை ஒரு ஈவன் நம்பர், 2ன்றது ஒரு ஈவன் நம்பர், அதால் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3 வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, 3 எத்தனை டைம்ஸ் டிவைட் பண்ணலாம்? 9 டைம்ஸ். ஓகே, இப்போ நம்ம டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4 டேபிளில் வருமா? வராது. 5, 6 அவ்வளோதான். அடுத்தது 9 டேபிளில் தான் வரும். 9 ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1, 27, 3, 9. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 1, 3, 9, 27. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 40 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 40. தேர்ட் கொஷின். ஓர் எண்ணின் காரணிகள் 1, 2, 4, 5, 8, 10, 16, 20, 40 மற்றும் 80 ஆகும் எனில் அந்த எண் என்ன? The factors of a number are 1, 2, 4, 5, 8, 10, 16, 20, 40 and 80. What is the number? இது பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது ரொம்ப ஈஸி. ஓகே, இதில் காரணிகள் கொடுத்துட்டாங்க. நாம் அந்த எண் கண்டுபிடிக்கணும். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? காரணிகள் அப்படின்னா அந்த எண்ணும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 1 இருக்கு. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்குற 1, 80. இப்போ 1 × 8, 1 இந்த 80 நம்ம பெருக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 80. ஸோ 80 இஸ் த ஆன்சர். சப்போஸ் உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 இருக்குது, இங்கே 40 இருக்குது. ஸோ அப்போ 2வையும் 40ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 80 வரும். நெக்ஸ்ட்டு 4ஐயும் 20யும் மல்டிப்ளை பண்ணாலும் 80. நெக்ஸ்ட்டு 5, 16, 80. 8 10s are 80. ஸோ எந்த 2 நம்பர்ஸை இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணாலும், ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு அந்த எண், அதான் அந்த எண். ஓகே, ஆன்சர் இஸ் 80. ஃபோர்த் கொஷின். 6, 3,
6,354*97 ஆனது 9ஆல் வகுப்படும் எனில் ஸ்டாரின் மதிப்பு. If the number 6354*97 is divisible by 9, then the value *s. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நமக்கு 9ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூலுன்றது தெரியணும். ஒன்றும் இல்லை, இந்த எல்லா டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணி அந்த எண் 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இந்த பெரிய நம்பர் 9ஆல் வகுப்படும், 9ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ 6 + 3 + 5 + 4 + ஸ்டாருக்கு பதிலாக நம்ம இங்கே டேஷ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9 + 7. இப்போ இந்த எண்கள் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 34 ப்ளஸ் இந்த டேஷ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த டேஷில் நம்ம எந்த நம்பரை போடும்போது நமக்கு 9ஆல் வகுப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ நம்ம 2 போட்டு பார்க்கலாம். இப்போ 2 ஆட் பண்ணால் 34 + 2 என்ன வரும்? 36. இது 9ஆல் வகுப்படுமா? வகுப்படும். 9 4s are 36. ஸோ 9 4 முறை வகுப்படுது. ஸோ ஆன்சர் இஸ் 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 4 போட்டு பார்க்கலாம். 34 + 4 38 வருது. 38 டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட்டு 6 போட்டு பார்த்தோன்னா 40 வரும். 40யும் டிவிசிபிள் ஆகாது. 7 போட்டு பார்த்தோன்னா 41 வரும். அதுவும் டிவிசிபிள் ஆகாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2. 5th கொஷின். 87846 என்ற எண்ணானது டேஷ் வகுப்படும். The number 87846 is divisible by. ஓகே, 2ஆல் மட்டும் வகுப்படும், 2 only. 3ஆல் மட்டும் வகுப்படும், 11ஆல் மட்டும் வகுப்படும். இவை அனைத்தாலும். ஓகே, நம்ம செக் பண்ணலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஆப்ஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆல் மட்டும் வகுப்படும். இப்போ நம்ம செக் பண்ணலாம் எப்படி 2ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, நமக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கும், அதாவது இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். இப்போ இரட்டைப்படை எண் இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன வந்திருக்கு? 6. 6 இரட்டைப்படை எண்ணு தான். ஸோ இரட்டைப்படை எண்ணுனா 2ஆல் வகுப்படும். ஸோ 2ஆலும் வகுப்படும். சரி, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3ஆல் மட்டும் வகுப்படும். இப்போ 3ஆல் வகுப்படுறதுக்கு நமக்கு என்ன ரூல் அப்படின்னா, நாம் இந்த டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த டிஜிட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். 8 + 7 + 8 + 4 + 6. இந்த டிஜிட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த எண் 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இந்த இவ்வளோ பெரிய நம்பரும் இந்த ஹோல் நம்பரும் 3ஆல் வகுப்படும். இப்போ பார்க்கலாம். ஓகே, இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 33 வருது. ஸோ 33 என்ன பண்ண முடியும்? நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் வருது, இந்த ஆப்ஷனும் வருது. ஓகே, நம்ம பி ஆப்ஷன் பார்க்கலாம். பி ஆப்ஷனில் 11ஆல் மட்டும் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 11ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ், அதாவது சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ்னால் இந்த இது 8 ப்ளஸ் அந்த 7 விட்டுறணும். நெக்ஸ்ட் அந்த 8 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4 விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 6 ஆட் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 22 வருது. 22. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு 7 இருக்குது. நம்ம விட்ட நம்பர்ஸ்லாம் 7, 4. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 11 வருது. இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த 22வை இந்த 11ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 11. ஸோ 11 11ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஸோ பி ஆன்சரும் வருது. ஸோ ஏ, பி, சி எல்லாமே வருது. ஸோ ஆன்சர் இஸ் இவை அனைத்தாலும். 6th கொஷின். 62, 78 மற்றும் 109ஐ வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி. மீ பெரு பொது காரணி மீ போக்கா, அதாவது HCF கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் that will divide 62, 78 and 109 leaving the reminders
2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி. இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து இந்த ரிமைண்டர்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ 62ல் இருந்து இந்த 2வை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 60. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 78லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 75. நெக்ஸ்ட்டு 109லேருந்து இந்த 4ரை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 105. ஓகேயா? இதுக்கு நம்ம எல்சிஎம் பார்க்க போகிறோம், ஹச்சிஎஃப் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நம்ம 5 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 12, இங்கே 15, இங்கே 21. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்? 5 டேபிளில் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா 15 மட்டும் தான் இருக்குது. இங்கே 12, 21, 15 இது எல்லாமே நம்ம 3 டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா 4, 5, 7. ஓகே, இங்கே 4, 5, 7 வந்திருக்கு. இந்த 4, 5, 7க்கு காமனாக எந்த இதுவும் இல்லை, எந்த நம்பரும் இல்லை நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஹச்சிஎஃப் வந்து இது ரெண்டும் தான், 5, 3. ஸோ 5 into 3, 15. ஸோ த ஆன்சர் இஸ் 15. ஓகே, இந்த 15 இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஆன்சர் சி. 7th கொஷின். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4ஐ தரும் மிகச்சிறிய எண். இப்போ மிகச்சிறிய எண்ணானா மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். Find the smallest number that can be divided by 254 and 508 which leaves the remainder 4. ஓகே, இது கொஷின் பார்க்க தான் பெரிய நம்பராக இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சம். ஓகேயா? ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் என்னது? 254. ஸோ 508 இந்த ரெண்டு நம்பர்ஸு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டுக்கிறாங்க. மிகச்சிறிய எண்ணுனா எல்சிஎம், அதாவது மீச்சியமாக கேட்டிருக்கிறாங்க. எல்சிஎம் லீஸ்ட் நம்பர்னாலே அது பிக்கஸ்ட் நம்பராக தான் இருக்கும். ஸோ இங்கே 254 இருக்கு இல்லையா? இந்த 254 2ஆலேயோ 3ஆலேயோ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த பிக்கஸ்ட் நம்பர் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை நாம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பிக்கஸ்ட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த பிக்கஸ்ட் நம்பர் தான் நமக்கு எல்சிஎம். ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 2s are 8, 10, 1 ரிமைண்டர். ஸோ 2 2s are 4, 5. ஸோ 508 வந்துருச்சு. ஸோ நமக்கு இந்த ஸ்மால்னஸ் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பிக்கஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 508. ஸோ எல்சிஎம் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பு பண்ணணும். இங்கே ரிமைண்டர் 4ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? 4ஐ தரும். அந்த ரிமைண்டர் 4ஐ நம்ம ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரிமைண்டர் 4ஐ ஆட் பண்ணாதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ 512. இப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 4 கிடைக்கும். ஸோ அந்த ரிமைண்டர் 4ஐ நம்ம ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? ஸோ ஆன்சர் இஸ் D. 8th sum. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுனா மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். 5 இலக்க எண் 5 digit நம்பர் கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 and 108. ஓகே, இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய சம்மு. நம்ம வந்து எல்சிஎம் வந்து நம்ம ஷார்ட்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சம்மை சீக்கிரம் செஞ்சிடலாம். ஓகே, எல்சிஎம் எப்படி நம்ம ஷார்ட்டாக செய்கிறது மீச்சியமா? இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ 72 இருக்குது, 108 இருக்குது. இப்போ இந்த 72 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 108 கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 3s are 6, 7 3s are 21, 216 வருது. இப்போ இந்த 108ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 216 வருதான்னு நம்ம ட்ரை பண்ணலாம். வருதான்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே 8 இருக்குது. இப்போ 8ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும் அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணால் 16 வரும். ஸோ 8 2s are 16, 1 1 2. ஸோ இங்கேயும் 216 வருது. ஸோ இந்த சம்மோட எல்சிஎம் நமக்கு 216. ஓகேவா? இப்போ இந்த 216 கிடச்சிருச்சு. நமக்கு ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் என்னது?
அப்படின்னா நமக்கு 10,000. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் 10,000. இந்த 10,000-ஐ 216ஆல் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோஷன்ட் வந்து அதாவது ஈவு வந்து 46 வருது. ஸோ மீதி வந்து 64 வரும். டிவைட் பண்ணும்போது 64 வரும். இந்த 64 நாம் அப்படியே எழுதிடக்கூடாது. ஸோ இந்த 64 இந்த 216 இருந்து நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6 - 4 2. நெக்ஸ்ட் 21லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 15 கிடைக்கும். ஸோ 152 கிடைக்குது. ஸோ இந்த 152-வை நம்ம 10,000-ஓட ஆட் பண்ணணும். ஏன் நம்ம 64 டேரெக்டாக ஆட் பண்ணல அப்படின்னா 64 டேரெக்டாக ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வராது. நமக்கு 216ஆல் ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த 216 இருந்து தான் சப்ட்ராக்ட் பண்ணணும் இந்த 64. அப்போ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். நாம் இதை 10,000-ஓட இந்த நம்பரை ஆட் பண்ணலாம். $10,000-ஓட 152-வை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 25101. ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 10,152 இந்த ஆன்சர் எங்கே எப்படி இருக்குன்னா ஆப்ஷன் பி. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம 8 சம்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2